அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜ், டிவி, கிவி, வாஷிங் மிஷின் எல்லாமே சர்வீஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த போறவங்களுக்கு அங்க போய் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்ப போனா என்ன பண்ணணும்னா, பார்க் பைக்க பார்க் பண்ணிட்டு முடிக்கிட்டலாம் வச்சிருக்கோம். மேனர்ஸ் அண்ட் எட்டிகேட்ஸ் நம்ம செஷன் இருக்குல்ல அதுல பார்ப்போம் என்ன குரூமிங் அண்ட் எட்டிகேட்ஸ்ல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணேன்னு பார்ப்போம். 199 நினைக்கிறேன்ல. அதுல நம்ம இது பார்ப்போம். ஸோ போதும் நல்லா ஃப்ரெஷ்லாம் பண்ணிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு இப்போ நினைச்சு விட்டு பாருங்க பைக்ல நீங்க போறீங்க முடியெல்லாம் அப்படி பஸ்ன்னு இருக்கு நேராக போய் பில் அடிச்சா பயந்துடும். ஸோ முதல்ல முடியெல்லாம் சரி பண்ணிட்டு அப்படி பெல் அடிச்சுட்டு இப்படி டோர் பக்கத்தில் நிற்க கூடாது. பெல் அடிச்சு டோர் பக்கத்தில் பாத்துறீங்களா எப்படி இருக்குன்னு. எவனோ எவனா மூஞ்சி தெரியல இப்படி தெரியுது அப்படிமா. ஸோ டோர் பெல் அடிச்சுட்டு ஒரு படி பின்னாடி போய் நிற்கணும். ஸோ நம்மள அவங்க ஃபுல்லா பார்க்கட்டும் அப்படின்னு. அப்புறம் கதை திறந்துட்டாங்கன்னா நான் அந்த மாதிரி கம்பெனில வந்திருக்கேன் அந்த சர்வீஸ் வந்திருக்கேன் ஓகே. அப்புறம் என்ன செய்யணும், அப்புறம் வீட்டுக்குள்ள போனோம்னா வீட்டு வாசல்ல நிக்கணும். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க வாங்க பெட்ரூமுக்கு அங்க இருக்கு, ஹால்ல இருக்கு, கிச்சன்ல இருக்கட்டும். அங்கேயே நிக்கணும். அவங்க எங்க கூப்பிடுதாங்களோ அங்கதான் போகணும். நேரா கதை திறந்தோன்னா எங்க இருக்கு பெட்ரூம்ல ஏசி ஓடலன்னு சொன்னீங்களா அப்படி நேரா பெட்ரூம் போயிடக்கூடாது. வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அவங்க எங்க அலோவ் பண்ணுதாங்களோ எங்க கூப்பிடுதோ அங்கேயே நிக்கணும். ப்ளீஸ் கம் அப்படிமா. ஓகே கம்முனா எங்க வரைக்கும் கம்மு அங்க வரைக்கும் போகணும். கிச்சனுக்குன்னா கிச்சனுக்கு போகணும். அங்க முடிச்சு அங்கேயே நிக்கணும். அப்புறம் வாங்க பெட்ரூம்ல அங்க இருக்கு. சரி ஓகே அங்க அவங்க எங்க எங்க கூப்பிடுதாங்களோ அங்க எங்க தான் போகணும். அடுத்த பாயிண்ட் பேக் வைக்கும் போது இந்த பேக் அங்க வச்சுக்கலாமா அப்படி கேட்கணும். சும்மா வீட்டுல போய் சோஃபாக்கு மேல பேல வைக்கிறது இங்க வைக்கிறது நம்ம எப்படி வாழ்ந்திருப்போம் நமக்கு தெரியும். அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும். ரெண்டு பேரும் ரெண்டு பசங்க விளையாட்டு இருந்தானு அங்கிள் அங்கிள் தோட வாஷ்ரூம் சொன்னீங்க சரி போப்பா அப்படின்னு சத சத சதன்னு மிதிச்சுட்டு உள்ள போய் எல்லாம் சதச்சுன்னு போயிட்டாரு. சின்ன பசங்களுக்கு தெரியாது. திரும்ப அவங்களை இட்டு அடிக்க விடுவோமா நீ போ உங்கடுக்கு போ போ அப்படி விட்டுடுறோம். இப்படி எல்லா மேனர்ஸ் எட்டிகேட்ஸும் ஒவ்வொரு இடத்துல நம்ம அவங்களோட இந்த துண்டை யூஸ் பண்ணிக்கலாமா இந்த சோப்பு யூஸ் பண்ணிக்கலாமா வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா இப்படி எல்லாமே கேட்டு 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 பண்ணணும். இது இது வந்து நம்ம பண்ணணும். இப்படி நம்ம ஒரு சாதாரண ஒரு ஆள்கிட்ட பேசும்போது பண்ணும்போது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மென்டார் அந்த மாதிரி ஆளுகள்ட்ட படிக்கும்போது எவ்வளவு குணமா இருக்கணும். இல்ல சிலவன் நேரா ஹோட்டல்ல போன மேல ரூம் ரூம் நம்பர் கே ஹே அவன் நேரா ரூம் நம்பரே தட்டிடுவான். அப்படி தட்டவே கூடாது. சார் உங்களுக்கு இத்தனை மணிக்கு வரலாமா அப்படி சொல்லணும். அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் ரிசப்ஷன்ல இருந்து போன் பண்ணுவோம். சார் நான் வந்துட்டேன் கீழே ரிசப்ஷன்ல இருக்கேன். அப்புறம் வேங்க மேல வாங்க அப்படின்னா வருவாங்க. இல்லாட்டா அவங்க ரூமுக்கு கூப்பிட இஷ்டம் இல்லைன்னா அவங்க கீழே வருவாங்க. இது எல்லாம் அந்தந்த ஸ்டெப்ஸ்ல பண்ணணும். அவங்கள வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுள் கொடுக்கணும். அப்புறம் யாராவது நமக்கு மொபைல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த போட்டோ பாரு அப்படின்னா எந்த போட்டோ காட்டுதாங்களோ அந்த போட்டோ மட்டும் தான் பார்க்கணும்.